ஏழாவது நிபந்தனை அல் கபூல், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது, எந்த உறுத்தலும் இல்லாமல் விரும்பி ஏற்றுக்கொள்வது, மனப்பூர்வமான நிலை. ஆக ஒருவர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லக்கூடியவர் தன்னுடைய உள்ளத்தாலும் நாவாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதுனால அவர் அதை விட்டு வெளியேறாமல் இருக்க வேண்டும். அதாவது மதம் மாறாதவராக, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர் பெருமை அடிக்காதவராக இருக்க வேண்டும். அடிப்படையில் இந்த அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மனப்பூர்வ மனநிலை அவருக்கு இருக்க வேண்டும். முஷ்ரிக்குகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றார், இன்னஹும் கானூ இதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹ் யஸ்தக்பிரூன். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய எந்த இறைவனும் இல்லை என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், யாரிடம்? முஷ்ரிக்குகளிடம். அல்லாஹ்வை தவிர வேறு அவன் வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை என்று சொல்லப்பட்டால் நிச்சயமாக அவர்கள் பெருமை அடிப்பவர்களாக இருந்தார்கள். 37வது சூறாவுடைய 35வது ஆயா, சூரா அஸ்-சாஃபாத். அப்ப அவங்க பெருமை அடிக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்டா ஏன் பெருமை அடிக்கிறாங்க? ஏற்க மறுத்தவங்க. அப்போ இதுக்கு அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை என்ன இருக்கும்? பெருமை அடிக்கிறார்கள் அவர்கள். அதிலே மனப்பூர்வமான நிலையோடு அதிலே அந்த அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள். கிபுர் வராது. ஒருத்தர் கபூல்ங்கிற நிலையில உண்மையாக லா இலாஹ இல்லல்லாஹ்வை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் அவர் கிபுர் உள்ளவராக இருக்க மாட்டார், பெருமை அடிப்பவராக இருக்க மாட்டார், ஆணவம் கொள்பவராக இருக்க மாட்டார். பெருமை என்றால் அந்த ப்ரைடுங்கிற ப்ரௌட்னஸ், அந்த ப்ரௌட்னஸ் இல்லை. ப்ரௌட்னஸ்னா ஒருத்தர் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது கொண்டு எனக்கு பெருமையா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு ஹிதாயத்தை அடைஞ்சிருக்கிறேனே, எனக்கு இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு பெருமை நினைக்கிறத பத்தி இங்க பேச்சு இல்லை. அது வேற, அந்த தன்மை வேற. காபிர்கள் முன்னாடி நான் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டவன்கிற பெருமையை ஒரு முஸ்லீம் கொள்ளலாம், சரியா? இங்க ஆணவம்ங்கிற செருக்கு எதிர்ப்பது அல்லது அதை மறுப்பதற்காக ஒருவன் ஆணவம் காட்டுறது. ஆகவேதான் முஷ்ரிக்குகளை பற்றி சொல்ற இடத்துல இந்த சூரா சாஃபாத்துடைய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களிடம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லப்பட்டால் அவர்கள் யஸ்தக்பிரூன், அவர்கள் ஆணவம் பிடித்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள், அதாவது மறுக்கிறதுக்காக. ஆக ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றவர் இந்த 7வது நிபந்தனைப்படி அவர் மனப்பூர்வமான நிலையில் சொல்ல வேண்டும். ஒரு நிர்பந்தத்தில் சொல்றது அதனால அவருடைய ஏற்கப்படாது. அல்ல ஆசையில சொல்றது, வேறு ஏதோ உலக ஆதாயத்துக்காக, அது இஹ்லாஸ் இல்லாத நிலை. அப்ப மனப்பூர்வ நிலை. அதனால தான் ஏன் இந்த தீன் நிர்பந்திக்கப்படவில்லை, யார் மீதும் நிர்பந்தம் இல்லைல்ல. லா இக்ராஹ ஃபித் தீன், தீனில் யார் மீதும் நிர்பந்தம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லாமல் இருக்கக்கூடியவன் மீது நிர்பந்தம் செய்து அவனை மதமாற்றம் செய்யப்படாது. ஏன்னா மனப்பூர்வம் சொல்ல மாட்டானே, நிர்பந்திச்சு கட்டாயப்படுத்தி அப்படின்னு சொல்லணும்னா அவன் மனப்பூர்வமாக சொல்ல மாட்டான். அவனுக்கு அறிவு வேணும், அவனுக்கு யக்கீன் இருக்கணும், அவனுக்கு இஹ்லாஸ் வேணும், அவனுக்கு உண்மையில் சிதுக்கு இருக்கணும், உண்மையா இல்லையா? அவன் இன்கையாதோடு கட்டுப்பட விரும்பணும், அவனுக்கு மொஹப்பத் இருக்கணும். இதெல்லாம் இருக்கிறதோடு கபூல் இருக்கணும். கபூல் இருந்தாதான் அவன் நிர்பந்தம் இல்லாமல் சொல்லுவான். அவனுக்கு சொல்லப்பட்டதுனால் விருப்பத்தில் சொல்லுவான். நேசம் உள்ளவனை நிர்பந்திக்க வேண்டிய தேவை இருக்குமா? தேவை இருக்குமா? இருக்காது. அவன் நேசம் உள்ள, அவனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் விரும்புறான். அப்படின்னா என்ன? அவன் சொல்லும்போது மனப்பூர்வமாக தானே சொல்லுவான், மனப்பூர்வமாக சொல்லுவான். அவனுக்கு வேற எதையும் ஆசை காட்டி சொல்ல தேவையில்லை. பணம் கொடுக்குறேன் நீ சொல்லுன்னு சொல்லு, அவன் பணத்தை ஆசையில் சொல்ல மாட்டான், லா இலாஹ இல்லல்லாஹ் மீது ஆசையில் சொல்லுவான். அதுதான் மஹப்பத். இது 7. இறுதியாக 8வது, பொதுவாகவே உலமா 7 அல்லது 8 2 நிலைகளையும் சொல்லுவாங்க. 7 சொல்றவங்க உண்டு, 8 சொல்றவங்க உண்டு. 8 கூடுதலாக சொல்லப்பட்டாலும் அது முதலில் உள்ள 7 ஏதோ ஒரு வகையில் வந்துடும். ஏன்னா இந்த 8 முதலாவதா இருக்கிற அல் இல்மோடு தொடர்புடையது. பாருங்க, அல் குஃப்ரு பித் தாகூத், ஷைத்தான்களை, தாகூத்துகளை நிராகரிப்பது. அதாவது அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கப்படுகிற அனைத்தையும் தாகூத்துகள் என்று சொல்லப்படும். அந்த தாகூத்துகளை நிராகரிப்பது, இது 8வது நிபந்தனை. இது என்ன? நிராகரிப்பது. இதுதான் நஃபி. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹன்னு சொல்லும் போது நம்ம அல் குஃப்ரு பித் தாகூத் அங்க இருக்கு. ஆனா உலமாக்கள் சிலர் இதை தனியா குறிப்பிட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் 8வது நிபந்தனையா சொல்லுவாங்க. ஆகவே பொதுவாக 7 தான். ஏன்னா இந்த 8வது முதலாவது இருக்கக்கூடிய அல் இல்முலே இருக்கு. ஏன்? லா இலாஹன்னு சொல்லும் போது எல்லா தாகூத்துலையும் அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கப்படுகிற அனைத்து நிராகரிக்கிறது இருக்குல்ல, அது அல் குஃப்ரு பித் தாகூத் தான். அது சரியா? தாகூத்துனா ஷைத்தான்கள்னு அர்த்தம்.
அப்போ ஷைத்தான்களை நிராகரிப்பது அது மிக முக்கியமானது. ஆகவே அல்லாஹ் தஆலா சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய ஆயா 256 ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூதி வ யுக்மின் பில்லாஹி ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா என்று சொல்றாங்க. எவர்கள் ஷைத்தான்களை நிராகரித்து தாகூத்துகளை நிராகரித்து அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கையை கொள்கிறாரோ அவர் அறுபடாத உறுதிமிக்க வளையத்தை கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டவர் ஆவார். அப்ப இந்த ஆயத்தை கொண்டு உலமா என்ன இந்த ஒரு நிபந்தனை தனியாக குறிப்பிட்டாங்க. ஆனா இது ஏற்கனவே இருக்கிற முதல் நிபந்தனை இல்முல சேர்ந்தது. ஏன்னா தாகூத்தை நிராகரிக்கல அது. ஆக இந்த 8 நிபந்தனைகளும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்கப்படுவதற்கான நிபந்தனைகள். இது அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுகிற நிலையில்தான் ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை உண்மையாக சொல்ல வேண்டும் என்பது இன்றைய நம்முடைய பாடத்துடைய விஷயம். இன்ஷா அல்லாஹ் நாடின அடுத்த பாடம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பற்றி இருக்கும்.